Hello students, welcome to BE Math Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடல் e power ax அப்படிங்கிற மாடலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். RHSல வெறும் e power ax, பட் LHSல வந்து டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சால்வ். சம் என்னன்னா 3x plus 3 the whole square. 3x plus 2 the whole square into d squared y by dx squared plus 3x plus 2 into dy by dx plus 3 into இருக்கு plus 3 into 3x plus 2 the whole square into d squared y by dx square plus 3 into 3x plus 2 into dy by dx minus 36y equal to 3x squared plus 4x plus 1. இதில் நம்மளுக்கு RHSும் சால்வ் பண்ணணும், LHSும் சால்வ் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, சொல்யூஷன். நம்ம ஃபர்ஸ்ட் சம்மை வந்து நமக்கு தேவையான ஃபார்மில் மாற்றி எழுதிப்போம். given 3x plus 2 the whole square into d square plus 3x plus 2 into d minus 36 of y equal to 3x squared plus 4x plus 1. So as usual, put 3x plus 2 is equal to e power z. அப்போ log of 3x plus 2 is equal to z. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க xோட வேல்யூ நமக்கு தேவை. அப்போ 3x equal to e power z minus 2. So x is equal to e power z minus 2 divided by 3, which implies x equal to தனித்தனியா நான் எழுதிறேன். e power z divided by 3 minus 2 by 3. ஏன்னா particular integral தனித்தனியா கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அதனால இங்கேயே நான் அதை மாதிரி எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் 3x plus 2 into d is equal to a into d dash வரும். that is 3 into d dash. அதே மாதிரி 3x plus 2 the whole square into d squared equal to 3 squared a squared 3 squared into d dash into d dash minus 1. So which is equal to 9 d dash into d dash minus 1. ஓகேங்களா? வேறு என்ன? அவ்வளோதான். இப்போ கொண்டு போய் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிட்டோன்னா 3x plus 2. சரி, நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து LHSஐ தனியாகவும் RHS தனியாகவும் சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே போட்டால் லென்த்தியாக வரும். இந்த சைடு ஷார்ட்டாக இருந்தால் ஈஸியாக முடிஞ்சிடும். பட் இங்கேயும் வந்து ஃபார்முலா நிறைய அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் LHSஐ முதல்ல சால்வ் பண்ணி வச்சுக்கிறேன். So LHS equal to 3x plus 2 the whole square d squared க்கு பதிலா 9 d dash into d dash minus 1 plus 3 into 3x plus 2 into d க்கு என்ன போட்டிருக்கோம், d dash 3 d dash போட்டிருக்கோம் minus 36 of y அப்படின்னு இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 9 d dash squared minus 9 d dash plus 9 d dash minus 36 y. ஓகேங்களா? ஸோ LHS equal to minus 9 d dash plus 9 d dash cancel ஆகிடும். அப்போது 9 d dash square minus 36y. இதுதான் நம்மளுக்கு வந்து LHS வந்திருக்கு. 9 d dash square minus 36 of y is equal to d dash.
ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து d dash ஸ்கொயர்டில் வந்து நம்ம எதுவும் நம்பர் வச்சுக்க மாட்டோம். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், 9 இதில் காமனாக எடுத்துட்டா d dash ஸ்கொயர் மைனஸ் 4 ஆஃப் y. ஓகேங்களா, 9 நான் வந்து காமனாக எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ RHS-ஐ வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம RHS பார்க்கலாம். RHS ஈக்குவல் டு RHS என்ன இருந்ததுன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 இருந்தது. ஸோ 3 இன்ட்டு எக்ஸுக்கு நம்மளுக்கு என்ன வந்தது, e பவர் z டிவைடட் பை 3 மைனஸ் 2 பை 3. இதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸாக இருந்தது. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் அகெயின் e பவர் z டிவைடட் பை 3 மைனஸ் 2 பை 3 ப்ளஸ் 1. ஓகேங்களா, இதை வந்து அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். தட் இஸ் 3 இன்ட்டு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், a ஸ்கொயர் தட் இஸ் e பவர் 2z divided by 9, a square minus 2a into b plus b square plus 4e power z divided by 3 minus 4 2s are 8, 8 by 3 plus 1. இப்போ இதில் எல்லாம் பாருங்கள் 3 into 3 9, இதுலேயும் 9 இதுலேயும் 9, அப்போ வெளியில் எடுத்துடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 by 9 into e பவர் 2z minus 2 into 2 4, 4 e பவர் z plus 4 into plus இங்கே பாருங்கள் ரெண்டுத்துலேயும் 1 by 3 காமனாக இருக்குது. அதே மாதிரி மேலேயும் 4 காமனாக இருக்குது. அப்போது 4 by 3 வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கேயும் e பவர் z மைனஸ் 2, சாரி 1 இல்லை 2, 4 தானே காமனாக எடுத்துருக்கோம், அப்போது 2 தான் வரும் நமக்கு. e பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1. இப்போது கேன்சல் பண்ணோன்னா 1 by 3 இன்ட்டு e பவர் 2z மைனஸ் 4 e பவர் z ப்ளஸ் 4. அதே மாதிரி இங்கேயும் 1 by 3 மட்டும் காமனாக எடுத்துருவோம். அப்போது இது உள்ள என்ன இருக்கும், ப்ளஸ் 4 e பவர் z மைனஸ் 4 இன்ட்டு 2 8 ப்ளஸ் 1, அது அப்படியே இருக்கும். ஏன்னா இதுக்கு மட்டும்தான் காமன், அதை எடுத்துருக்கோம். அப்போது 1 by 3 இன்ட்டு e பவர் 2z மைனஸ் 4ez ப்ளஸ் 4ez ப்ளஸ் 4 மைனஸ் 8, அப்போது minus 4 plus 1. So which is equal to e power 2z divided by 3 minus 4 by 3 plus 1. இதை மட்டும் simplify பண்ணலாம். 1 minus 4 by 3. அப்போ LCM எடுத்தீங்கன்னா 3 minus 4 by 3, that is minus 1 by 3. So இந்த ரெண்டு நம்பரையும் சால்வ் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் minus 1 by 3. ஓகேங்களா, ஸோ RHS ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு, e பவர் 2z டிவைடட் பை 3. இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி வந்தது minus 1 by 3. அப்போது LHSையும் RHSையும் நம்ம சேர்த்து எழுதணும். தட் இஸ் LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு சம் கொடுத்துருக்கு இல்லையா, அப்போ அப்படி என்ன எழுதணும்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம் LHSஐ 9 இன்ட்டு d dash ஸ்கொயர்ட் மைனஸ் 6, ஐ திங்க் 36 இருந்ததா, இல்லை ஆமாம் 36 இருந்தது. அப்போ 9 4s are 36ன்னு எடுத்தோம். ஸோ மைனஸ் ஆஃப் 4y ஈக்குவல் டு, ஏன் நம்ம இங்கே 9லாம் வைக்கலான்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு வேறு m ஸ்கொயர் இருந்தால் தான் வசதியாக இருக்கும். அதனால் இப்போ இங்கே இருக்க 9 இங்கே RHSல கொண்டு வந்துடலாம்.
e power 2z by 3 minus 1 by 3. So d dash squared minus 4 of, இப்போ நம்ம சம்மை தான் இன்னும் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம், சம்மை தான் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லெக்ராஞ்சஸோட ஈக்குவேஷனை லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் சம்முக்குள்ளே போல். 1/9 9/1ங்கிறது இங்கே 1/9 ஆடும். e power 2z by 3 minus 1 by 3, that is e power 2z divided by 27 minus 1 by 27. இதுதான் நமக்கு வந்து given. இப்போ நம்மளோட given equation இதுதான். இங்கே வந்து -4 of y. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இனிமேல் தான் நம்ம சம்மே போட போகிறோம். Therefore, the auxiliary equation is (9 squared minus 4 equal to 0). So which implies m squared equal to 4, m is equal to plus or minus 2. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்கு? The roots are real and equal. So the roots are real and unequal. ஒன்று ப்ளஸில் வந்திருக்கு, ஒன்று மைனஸில் வந்திருக்கு. ஸோ m is equal to 2 minus 2 வந்திருக்கு. The roots are real and unequal. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். The roots are real and unequal னா complementary function is a e power m1x plus b e power m2x. That is a e power m1x 2z plus b e power m2z. நமக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரியும். e power minus 2z னா e power z minus 2ன்னு எழுதுவோம். அதை simplify பண்ணி divided by 1 by e power z the whole squareன்னு எழுதுவோம். நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ அதை மாதிரி இதை கொண்டு போய் substitute பண்ணுவோம். So which is equal to a into e power 2z. So e power 2z நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? அதே மாதிரி e power z the whole square plus b into e power z the whole power minus 2 அப்படின்னு எழுதுவோம். ஆக்சுவலி e power zக்கு தான் நம்ம என்னன்னு வச்சுருக்கோம்? 3x plus 2. 3x plus 2 is equal to தான் e power zன்னு வச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ e power zக்கு பதிலாக a into 3x plus 2 the whole square plus b into 3x plus 2 the whole power minus 2ன்னு எழுதலாம். இல்லை b divided by 3x plus 2 the whole squaredன்னு எழுதலாம். எப்படி எழுதினாலும் சேம் தான். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு நம்ம எக்ஸ்லேயும் கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு particular integral equal to 1 by f of d. ஓகே, இப்போ நம்மளுக்கு particular integralல 1 by f of d என்ன இருந்தது? d dash square minus 4 into RHSல என்ன இருந்தது? e power 3z divided by 27 minus 1 by 27 இருந்தது. அப்போது இதை 1ன்னு எடுத்துக்கலாம். particular integral 1 வந்து e power 2z divided by 27. ஃபர்ஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிப்போம். ஸோ which is equal to 1 by 27 ஃபர்ஸ்ட் அப்படியே வெளியில் வச்சுட்டு இப்போ dக்கு பதிலாக என்ன போடணும்? ரீப்ளேஸ் பை 2, ரீப்ளேஸ் d dash by 2. அப்போது 2 square minus 4 into e power 2z. இப்போ நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம்னா ரீப்ளேஸ் d by 2.
ஓகேங்களா. ஸோ which is equal to 1/27 into 1/4 minus 4 into e power 2z அப்படின்னு போடுறோம். அப்போ இங்கே பாருங்கள் 4/4 வந்து நமக்கு 0 ஆகிடுது. அப்போது ஆர்டினரி ரூல் ஃபெயில் ஆகிடும் நம்மளுக்கு. ஆர்டினரி ரூல் ஃபெயில் ஆகிடுச்சின்னா அடுத்தது 1/f of a ஆர்டினரி ரூல் ஃபெயில்னா x into f dash of aன்னு போடுவோம். ஸோ 1/2 d dash ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2d dash into e power 2z அப்படியே இருக்கும். ஸோ which is equal to half into z into இப்போ பாருங்கள் 1/2 into ஓகே d dash அப்படிங்கிறது integral of dx. அப்போது 1/d dash of e power 2z that is 1/4z into e power 2z integrate பண்ணால் e power 2z divided by 2. ஓகேங்களா. ஓ இங்கே 27 நம்பர் 2 போட்டு வந்திருக்கும். ஸோ 27 into 2 54. ஓகேங்களா. 1/54 into z into 1/d dash of e power 2z. e power 2z integrate பண்ணால் e power 2z divided by 2. So which is equal to z into e power 2z divided by 108. இதையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா z into e power z the whole square divided by 108. ஓகேங்களா. ஸோ pi1 equal to என்ன வந்தது 1/108 முதல்ல வெளியில் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது என்ன வந்தது z into e power z the whole squared போட்டோமா. zக்கு நம்ம என்ன எழுதியிருந்தோம் ஆக்சுவலி log of 3x plus 2 இதுதான் z. அப்புறம் e power zனா வெறும் 3x plus 2. அப்போ the whole squareனா into 3x plus 2 the whole square. ஓகேங்களா. சப்ஸ்டியூட் பண்ணோமா 1/108 into z into e power 2z. இதுதான் நம்மளோட particular integral 1. particular integral 2 is equal to 1/f dash of d. அதே மாதிரி d dash square minus 4 into என்ன இருந்தது 1/27. அப்போ இங்கே வெறும் ஹோல் நம்பர் இருக்கிறதுனால as usual லாஸ்ட் சம் போட்ட மாதிரியே e power 0z. So which is equal to 1/27 into 1/d dashக்கு பதிலாக 0 minus 4 into e power 0z. So which is equal to என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 1/-4 that is 1/27 into minus 1/4 into e power 0zங்கிறது 1 தான். அதனோட வேல்யூ அப்படியே வச்சிடலாம். ஸோ minus 1/108 இதுதான் வந்து pi2. Therefore, the general solution is y equal to CF plus PI1 plus PI2. So, y equal to CF நமக்கு என்ன வந்தது A 3x plus 2 the whole square plus B into 3x plus 2 the whole power minus 2 plus
PI1 நமக்கு என்ன வந்தது 1/108 into log of 3x plus 2 into 3x plus 2 the whole square minus 1/108. இதுதான் நம்மளோட general solution. Thank you, students.